ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् स्वाहा उमामहेश्वराध्याय नमः गौरीमाय जलान चक्षत्रेकपदी तपदी सासुष्पदी अष्टापदी नवदी हेलो எங்கம்மா இருக்க? மணி ஆச்சுமா, சீக்கிரம் வா. வினோ, என்னாச்சுமா? சரிம்மா, நீ அந்த வேலையை பாரு. நான் கல்யாணத்தை முடிச்சிடறேன். பாதியில் என்ன பாட்டினா தப்பா இல்லை. நான் முடிச்சுட்டு கண்டிப்பா உன்னை கூப்பிடுறேன். தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பா இங்க வாங்க. என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லப்பா. இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்துட்டு இப்பயே உம்முன்னு இருக்கீங்க. கல்யாணம் மாப்பிள்ள, நீயே உம்முன்னு இருக்க, எனக்கு என்னடா? நாழியாயிண்டே இருக்கு. திருமாங்கல்யம் தான் நடத்திடலாமா? ஓ பேஷா, நடத்திடலாம். கெட்டி மேல கெட்டி மேல. दीर्घायुष्मान भवा दीर्घसुमंगली भवा रोजनो रोजमान शोभन शोभमान कल्याणः सुदमानं भवति सदायुर्भुवनेन्द्रिये आयुष्य कल्याणः सुदमानं भवति सदायुर्भुवनेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति धनं धान्यं बहुपुत्रलाभं सदजं वत्सलं दीर्घमायुः. இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சு விடுங்க.
எங்க இது ஓகேவா? இன்னும் கொஞ்சம் இங்க. ஓகே. ஓகேவா? அப்படி வாங்க அப்படி வாங்க. இங்க தான் இங்க போடிறாங்க. பாத்து வாங்க. ஐயா அவ்வளவு பேக் பண்ணா கொஞ்சம் ஃப்ரண்ட். கொஞ்சம் ரைட். இங்க. சொல்லாதீங்க. போங்கப்பா, நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. திறக்க சொல்லுங்கப்பா. என்ன நம்ம வீட்டுக்குள்ள விட சொல்லுங்கப்பா. எல்லாரும் என்ன பாலாவை விட்டு பிரிக்கிறாங்கப்பா. சிவானி, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். ஆனா நீ சொன்ன மாதிரி என்னால நடந்துக்க முடியல பாலா. வினோ, என்ன மன்னிச்சிருமா. என்னாலதான் சிவானி காணாம போயிட்டா. நான் மட்டும் கொஞ்சம் கண்ணு அசராம இருந்திருந்தா நம்ம சிவானி நம்ம கூடவே இருந்திருப்பா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அத்தை, இப்ப யார் மேல தப்பு இருக்குன்னு யோசிக்கிற நேரம் இல்ல. சிவானி நமக்கு கிடைக்கணும். அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அவ வேற எங்கேயாச்சும் போயிருப்பாளா? அவ அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பா. வாங்க போய் பார்க்கலாம். இல்ல, அங்க அவ போயிருக்க வாய்ப்பு இல்ல. பாலா வீட்டுல யாருமே இல்ல. எல்லாருமே குலதெய்வம் கோவிலுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு செட்டி வந்தப்போ சொன்னா அவளுக்கு அந்த இடத்தை விட்டா
வேற போக்கிட இல்ல. அவ அங்கதான் போயிருப்பா. இல்ல வினோ, அவ மனநிலையா சிவானியா மல்லியான்னு தெரியாம குழப்பத்துல இருக்கா. அவளுக்கு நடந்த எந்த விஷயமும் ஞாபகத்துல இல்ல. அவ அங்க போயிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. அத்தை, அவளோட சந்தேகத்தை தடுக்காதீங்க. நான் போய் எதுக்கோ பார்த்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி அவ நைட்டு படுக்கும்போது ஏதாவது பேசினாளா, இல்ல நீங்க இருந்த ரூமை சுத்தி சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அதெல்லாம் ஒன்னும் பேசல. அவன் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தான். நைட்டு நாங்க 2 பேரும் மட்டும்தான் ரூம்ல இருந்தோம். நர்ஸ் மட்டும் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. வினோ, பிரசாத், என்னாச்சு? சிவானி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லண்ணே, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? யாருக்கும் தெரியலண்ணே. நைட்டு படுத்திருக்கா, காலையில எழுச்சி பார்க்கும்போது அவங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரி, ஒரு செக்யூரிட்டி கூட இல்லாம இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தினா என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் தெரியலன்னு தான் சொல்றாங்கண்ணே. சரி, அதுக்காக இப்படியே மசமசன்னு உட்கார்ந்துட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல. அதான குழப்பமா இருக்கு. இவ்வளோ எழுந்திரிச்சு வெளியே போனாலா, இல்ல யாராச்சும் கடத்திட்டு போயிருப்பாங்களா? எந்த வியூல யோசிக்கிறதுனே தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரியுது, அவ குழப்பமான மனநிலையில இருந்திருக்கா. நமக்குள்ள பேசி எதுவும் நடக்க போறது இல்ல பிரசாத். நாம போய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணி உடனே தேட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பொண்ணு எங்க இருந்தாலும் கிடைச்சிருவா. நாமளும் நமக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் தேடுவோம். ஆமா பிரசாத், அவ காணாம போனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது நமக்குள்ள பேசி டைம் வேஸ்ட் பண்றதை விட போலீஸ் கிட்ட கொண்டு போயிடலாம். டேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணுமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவ இதுக்குள்ள எங்கேயோ இருப்பான்னு தான் தோணுது. பிரசாத், இதுக்கு போய் பிரஸ்டீஜ் இமேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காத. நமக்கு இப்ப சிவானி கிடைக்கணும். நமக்குள்ளே தேடிட்டு இருந்தோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். டைம் ஆக ஆக பிரச்சனைகள் தான் நிறைய வரும். காலம் இப்பெல்லாம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குறேன். A4 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தீனா என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா ரஃப்பான ஆள் தான். நிறைய கேஸை உடனே முடிச்சிருக்காரு. நாம அபிஷியலா கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு பர்சனலா தேட சொல்லுவோம். வெளியே எங்கேயும் நியூஸ் போகாது. அது சரிண்ணே, ஆனா போலீஸ்ல என்ன நடந்துச்சு, உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்குன்னு கேட்பாங்களே. நமக்கு யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்க பேரெல்லாம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க விசாரிச்சு அவங்க ரூட்லயே போய் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு ஒருத்த மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் நினைக்கிற மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும்னு தோணுது. யார் அது? நம்ம சதீஷ் தானே. அவன் கடைசியா போனை வைக்கிறப்ப கூட உங்களுக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போனை வச்சான். இதை ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல? இல்லைன்னு அவன் வேலை இல்லாத கோவத்துல தான் பேசுறான்னு விட்டுட்டேன். ஆனா இப்போ அவன் மேல எனக்கு சந்தேகம் வருது. இப்ப நாம நேர்ல போய் பார்த்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. நம்ம முதல்ல ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சதீஷை பத்தி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நாம தேடுவோம். பாப்பலாம். வினோ, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ ஸ்டேஷனுக்குலாம் வரணும். பிரசாத், விடு. அவளும் வரட்டும். வெளியே போறவ அவளுக்கு 4 பிரச்சனைகள் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல அவளுக்கு இருக்கிற சந்தேகத்தையும் அவ சொல்லட்டும். பாமா. சார், அவன் ரொம்ப பிரச்சனை பண்றான் சார். அப்புறம் சொல்லுங்க, எந்த ஏரியா? நெசப்பாக்கம் சார். வீடு கொடுத்துட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொல்றப்போ
தூக்கிட வேண்டியதானே? நீங்க அவங்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது வாங்குனீங்களா? இல்லை சார். யோ, அறிவு இல்லை. எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம்ல, ப்ரூஃப் வாங்கிட்டு வீடு கொடுங்க. என்ன அப்புறம் எதுக்கே கொடுத்த? முதல்ல அவனை காலி பண்றதுக்கு பதிலா உன்னை தூக்கி உள்ள போடணும். எந்திரியா. ஐயா, அவன் நமக்கு தெரிஞ்சவன் ஐயா. தெரிஞ்சவனா? காசு வாங்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. இதெல்லாம் கம்ப்ளைண்டா எடுத்துக்க முடியாது. நீயே டீல் பண்ணிக்கோ. சரி, கூட்டு போய் பார்த்துக்கலாம் வாங்க. சார், தீனா சார் இருக்காரா? அவர் வர நேரம் தான், நீங்க கேட்டையா பாருங்க. சரிங்க சார். பிரசாத் வா. வாங்க சார். சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். தீனா சார் இல்லைங்களா? நீங்க சார்? நாங்க சிவானி கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி சார். வாங்க சார், வாங்க வந்து உட்காருங்க. வா. வாங்க சார், உட்காருங்க. பிரசாத் உட்காரு. உட்காருமா. டேய் டேய், ஒரு சேர் எடுத்துட்டு வந்து அங்க போடு. உட்காருங்க சார். டேய் நீ அங்க போ. டேய் நீ அங்க போட. சார், டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். வினோ, சிவானிக்கு ஒன்றும் ஆகாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம்ல, கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. என்ன சார், ஏதாவது மிஸ்ஸிங் கேஸா? ஆமா சார். என்ன சிவகுரு சார்? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ப்ளீஸ் சிட் டவுன், சிட் டவுன். Thank you. உட்காருங்க. யோ, குடிக்க ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்க? கேட்டேன் சார், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன வேணான்னு சொன்னாங்க, என்ன கேட்டீங்க? ஒரு வேலையும் சரியா பண்றதில்ல, போங்க. சாரி சார். இருக்கட்டும் சார். அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? இவன் பிரசாத், என் தம்பி. அவங்க மிஸ்ஸஸ் பிரசாத். ஓ, சார் தானே? பார்த்ததில்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? ஹலோ சார். சொல்லுங்க சார். உங்களை ஒரு முக்கியமான விஷயமா நாங்க பார்க்க வந்திருக்கோம். சொல்லுங்க சார், உங்களுக்காக நான் என்ன உதவி பண்ணணும்? பிரசாத்தோட பொண்ணு காணாம போயிட்டா. பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். கூட உங்க பாட்டி தான் இருந்தாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ஆளை காணோம். ஓ, ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சிங்களா? அவங்க யாருக்குமே தெரியல. எங்களுக்கும் என்ன பண்றதுனே புரியல. அதான் இங்க வந்திருக்கோம். மேடம், கவலைப்படாதீங்க, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, என்ன விஷயமா நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தீங்க? அவளுக்கு சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுங்க. அவளுக்கு மனநிலை ஏதாவது சரியில்லையா? இல்ல, அது இல்ல, அவளுக்கு என்ன பண்றான்னு தெரியும். கொஞ்சம் குழப்பம், அவ்வளவுதான். நான் எதுக்கு கேக்குறேன்னா, ஒருவேளை அவளை கூட எந்திரிச்சு எங்கன்னா போயிருக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் அவ போக மாட்டா சார். என் பொண்ணை யாரும் கடத்திட்டு தான் போயிருக்காங்க. மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. 4 பக்கம் விசாரிச்சாதான் உங்க பொண்ணு கிடைப்பா.